வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு தெரியுதுங்களா? இதுதான் சீலா கருவாடு. இந்த கருவாடை வச்சு இன்றைக்கி ஒரு அட்டகாசமான கருவாடை தொக்கு தான் செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இது வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கறிவேப்பிலை. இதோடு வந்து நம்ம சேர்க்க போகிறது, எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது மூணு ஐட்டம் தான். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கருவாடு தொக்குக்கு நல்லெண்ணெயில் தான் இது செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் நம்ம செய்யலாம். சரிங்களா? சரிங்க, நான் நல்லெண்ணெய் 100 கிராம் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதையும் சேர்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு தொக்குக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச நார்மல் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், இது எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இது நான் காஷ்மீரி சில்லி எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, இந்த தொக்குக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த தொக்கு வந்து நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து தொக்கு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நம்ம அலோவ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கருவாடு தொக்குக்கு தேவையான இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஆக்சுவலாக இதில் உப்பு ஆட் பண்ணலை. ஏன்னா நேற்று நான் கடையில் வாங்கும்போது கடையில் கேட்டேன். அவர் வந்து கருவாடுலேயே உப்பு இருக்குது, நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னார். அதனால் நம்ம கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் கருவாடு இந்த தொக்கோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த தொக்கு வந்து ரொம்ப இதுவாகிடும், உப்பு கறிக்கும். அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். சரியா? இது வந்து இப்போ நம்ம நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ கருவாடு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் நான் 1 டம்ளர் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா இப்போ கொதிச்சு இந்த கருவாடு வேகிறதுக்கான டைம் இது தான். இது நல்லா சுண்டி வரணும். சரிங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் வந்து பதம். சரிங்களா? இப்போ இந்த கருவாடு எல்லாம் உள்ளே போயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படி சுண்ட வச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சீலா கருவாடு தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜுரம், இந்த சளி பிடிச்சி இந்த ஜுரம் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. கருவாட்டில் வந்து இந்த ஒமேகா 3 எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். டாடா, பை பாய், டேக் கேர்.